அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன், அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கிற அல்லது ஓவர் வேல்யூட் ஜோனில் இருக்கிற லார்ஜ் கேப் பங்குகளோட பேரை பற்றி பேச போகிறோம். அந்த பேரையும் அதுக்கான ரீசன் ஏன் அவங்க ஓவர் வேல்யூட் அப்படின்னு நான் நினைக்கிறேங்கிறதுக்கான காரணத்தையும் உங்ககிட்ட விளக்க போகிறேன். மார்க்கெட்டில் நீங்கள் ஸ்டாக் வாங்கணும்னா குவாலிட்டியும் சரியாக இருக்கணும், வேல்யூவும் கரெக்டாக இருக்கணும். குவாலிட்டி ப்ளஸ் வேல்யூ எந்த டைமில் உங்களுக்கு கிடைக்குதோ அதுதான் உங்களுக்கு சரியான என்ட்ரி பாயிண்ட்டு. அதை விட்டுட்டு குவாலிட்டி சூப்பர், நான் அதிக விலை கொடுத்து வாங்குறேன்னு வாங்கினீங்கன்னா நீண்ட காலம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நண்பர்களே, இன்னைக்கு காலகட்டத்தில் தங்கமும் விலை ஏறி இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸ் எல்லாம் விலை ஏறி இருக்குது. நம்ம அமைதியாக ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டெப்ட் ஃபண்டில் கூட நம்மளுடைய காசை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எங்கே பாக்கெட்ஸ் ஆஃப் வேல்யூ கிடைக்குதோ, அதாவது குவாலிட்டியும் வேல்யூவும் எங்கே சரியாக இருக்குதோ அங்கே 1-2 அக்குமுலேட் பண்ணிகிட்டே போகிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்கெட்டில் சரியான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, ரொம்ப ஆற்றுன்னு ஆற்றாமல் ஸ்டாக்கினுடைய பெயர்களுக்கு உள்ளே போயிடலாம். நம்ம பேச போகிற ஸ்டாக்ஸ் எல்லாமே லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் நண்பர்களே. இதில் நல்ல லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸும் இருக்கும், நல்லா இல்லாத லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸும் இருக்கும். ஆனால் எல்லா ஸ்டாக்ஸுமே ரொம்ப ஓவர் வேல்யூட் ஜோனில் இருக்கிறாங்க. ஏன் ஓவர் வேல்யூடுன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற காரணத்தை சொல்ல போகிறேன். நம்ம இன்வெஸ்டிங்கில் முதலீட்டு தவறுகளை குறைக்கணும், சரிங்களா? மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அதிகமாக இருக்கணும். அதாவது குவாலிட்டி நல்லா இருந்து வேல்யூ எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக பிடிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ரிட்டர்ன் ஜாஸ்தியாகும். இப்போது இந்த ஸ்டாக்கினுடைய பெயர்களை சொல்கிறதுக்கான காரணம் நம்மளுடைய முதலீட்டு தவறுகளை குறைக்கணும். தவறுகளை எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்கிறோமோ அப்போ தான் சரியான பாதையில் போவோம், அப்போ தான் நமக்கு ரிட்டர்ன் நிறையா வரும். அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டாக்கெல்லாம் ஏன் ஓவர் வேல்யூடுங்கிறத இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு கம்பெனி ஜொமேட்டோ. மார்க்கெட் கேப்பெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு நீங்களே போய் பார்த்துக்கோங்க. கரண்ட்டு ப்ரைஸ் 253 ரூபா, சரிங்களா? 253 ரூபா 40 காசு. இந்த விலைக்கு ஏன் இது காஸ்ட்லி அப்படின்னா பிபிஐ ரேஷியோ 464 இருக்குது நண்பர்களே. ப்ரைஸ் டு புக் வேல்யூ 8 புக் இருக்குது, சரிங்களா? ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வெறும் 1.8% தான். ஸோ ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. பிபிஐ ரேஷியோ பிரகாரமும் காஸ்ட்லி, ப்ரைஸ் டு புக் பிரகாரமும் காஸ்ட்லி, ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அடுத்த ஸ்டாக்கு பஜாஜ் ஹோல்டிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த ஸ்டாக்கில் நிறையா மியூச்சுவல் ஃபண்டு, எனக்கு தெரிஞ்சு இந்த பராக் பாரிக் மியூச்சுவல் ஃபண்டு கூட ஹெவியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த விலையில் வாங்கியிருக்கிறாங்களான்னு தெரில, ரொம்ப சீப்பான விலையில் பிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் பேசுகிற விலை 13,603 ரூபா 50 காசு. இந்த விலைக்கு இவங்களுடைய பிபிஐ ரேஷியோ 306.4, 306 பிஇ கொடுத்து இந்த ஸ்டாக்கை வாங்கணுமா அப்படிங்கிறது கேள்வி. ஆனால் பஜாஜ் ஹோல்டிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபினான்ஸ் ரிலேட்டட் கம்பெனிகளை உள்ளடக்கிய ஒரு ஹோல்டிங் நிறுவனம் அப்படிங்கிறதுனால ப்ரைஸ் டு புக் பார்க்கும்பொழுது 2.4 இருக்கிறாங்க நண்பர்களே. ப்ரைஸ் டு சேல்ஸ் அப்படின்னு ஒரு ரேஷியோ இருக்குது, அது பிரகாரம் 91.8. ஸோ காஸ்ட்லி 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 அப்படிங்கிறது தான் நமக்கு இது உணர்த்துகிற பாடம். ஆனால் பஜாஜ் ஹோல்டிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டினுடைய ஸ்டாக் ப்ரைஸ் பேட்டர்னை போய் பாருங்களேன், பயங்கரமாக ஏறி இருக்குது. ஸோ ஜென்ரலாகவே சடனாக ஒரு ஃபியூ இயர்ஸுக்குள்ளே பல மடங்கு ஏறின கம்பெனிகளை நம்ம துரத்தி வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப அரிதாக தான் அதுக்கும் மேலே கொஞ்சம் வேல்யூ போகும் நண்பர்களே. ஆனால் நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்டர்னு சொல்லிட்டு அந்த மேலே போன இடத்துலையும் உட்காந்துக்கிட்டே இருப்போம். ஆனால் அங்கேருந்து அது கீழே பல வருஷத்துக்கு கன்சாலிடேட் ஆகி கீழே கிடக்கும். இந்த மாதிரி ட்ராப்பில் தான் மாட்டுவோம். அடுத்த ஸ்டாக்கு ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ். இதனுடைய கரண்ட் விலை 294 ரூபா 10 பைசா. இந்த விலைக்கு பிபிஐ ரேஷியோ 153. ஆனால் நம்ம ப்ரைஸ் டு புக்கு பார்ப்போம். ப்ரைஸ் டு புக் பிரகாரம் 1.5 தான், ஓரளவு ரீசனபிளாக தெரியுது. ஒரு புக்கு தான் சரியான விலை. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ரீசெண்டாக ஐபிஓ வந்த கம்பெனி, ரீசெண்டாக நிஃப்டி 50க்குள்ளே உள்ள கம்பெனி. ஆனால் இவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ரீசெண்டாக பிளாக் ராக் கூட டைஅப்லாம் போட்டு
ஏஎம்சி மாதிரி வந்து அவங்களுடைய ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸை வந்து செல் பண்ண போகிறதா வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ப்ரைஸ் டு சேல்ஸ் பிரகாரம் 100 இருக்குது. இந்த கம்பெனியோடைய அந்த பிஸ்னஸ் தன்மையே நம்மளால் புரிஞ்சுக்க முடியல. ஒரே ஒரு ஹோப்பு, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பணத்தை உள்ளே இறக்குவாங்க. அவங்க தான் வந்து பேரண்ட் கம்பெனி. ஸோ அம்பானி அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம வாங்கலாமா அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் எல்லாம் ஒருவேளை இங்கேருந்து மேலே போச்சுன்னா வந்து கிளிக் ஆச்சுன்னா மேலே போகலாம். ஆனால் போகலைன்னா பல வருஷத்துக்கு அப்படியே ஃப்ளாட்டாகவே கிடைக்கும் நண்பர்களே. ஒரு காலத்தில் கண்டிப்பாக வந்து திரும்பி வந்துடும் இந்த ஸ்டாக்கு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தாலும், ஆனால் இந்த ஸ்டாக்கினுடைய ஃபண்டமெண்டல்ஸே புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். டேட்டாவும் வந்து இப்போ தான் வந்திருக்கிறதுனால அதில் எவ்வளோ உள்குத்து இருக்கும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதும் கஷ்டம். ஸோ இந்த ஸ்டாக்கை நான் பர்சனலாக அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நீங்கள் வந்து வாங்கினீங்க அப்படின்னா வந்து நிஃப்டி 50க்குள்ளே இருக்கிறதுனால இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் அப்படிங்கிறதுனால டிமாண்டும் இருக்கும். அம்பானி கம்பெனி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஒரு அலையன்ஸு அல்லது பார்ட்னர்ஷிப் மாதிரி உருவாக்கி இந்த ஸ்டாக்கு கிளிக் ஆச்சு, அதாவது இந்த பிஸ்னஸ் கிளிக் ஆச்சு அப்படின்னா மேலே போகும். இல்லாட்டி இந்த விலை அதிகம் அப்படிங்கிறதுனால அப்படியே கன்சாலிடேட் ஆகிட்டே இருக்கும் நண்பர்களே. என்ன கேட்டால் வந்து 200 ரூபாய் ரேஞ்சில் வந்து பிடிக்கலாமா அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய பர்சனல் கருத்து. ஃபினான்ஸ் டொமைன்லேயே வந்து ஏகப்பட்ட நல்ல ஸ்டாக்ஸு மேலே இருக்குது. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸை கம்பேர் பண்ணும்பொழுது ஃபினான்ஸ் செக்டர் கீழே போனீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸை பிடிக்கலாம், ஆனால் இன்னும் கொஞ்சம் கம்மியான விலைக்கு பிடிக்கலாம். கம்மியான விலையில் கம்மியான அலோகேஷன் கொடுக்கணும், போர்ட்ஃபோலியோவில் கம்மியான சைஸ் அலோகேஷன் கொடுத்து பிடிக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய பர்சனல் தாட்டு. நீங்கள் உங்களுடைய பர்சனல் கன்விக்ஷன், உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பிரகாரம் போங்க நண்பர்களே. அடுத்த ஸ்டாக்கு டாட்டாவினுடைய ட்ரெண்ட்டுங்க. இந்த ஸ்டாக்கினுடைய கரண்ட் விலை 5907 ரூபாய். இந்த விலைக்கு பிபிஐ ரேஷியோ 145 நண்பர்களே. ப்ரைஸ் டு புக் வேல்யூ 38.4. சத்தியமாக விலை ஜாஸ்தியாக இருக்குது, ஆனால் குவாலிட்டியான கம்பெனி. விலை வந்து கம்மியாக கிடைக்குமா அப்படின்னு வந்து பார்த்துட்ருக்குறேன். சோலார் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அடுத்த ஸ்டாக்கு. இதனுடைய கரண்ட் விலை 16,997 ரூபா. இந்த விலைக்கு பிபிஐ ரேஷியோ 119. ப்ரைஸ் டு புக்கு 35. செம்ம காஸ்ட்லியாக இருக்குது. நீங்கள் இபிஎஸ் பேட்டர்னையும் வந்து ஒரு தடவை உள்ளே போய் பார்த்துக்கங்க. உண்மையிலுமேயே பிபிஐ ரேஷியோ 119 அல்லது இபிஎஸ் ரொம்ப சடனாக கீழே போனதுனால 119 போயிருக்காங்களான்னு. பெரும்பாலும் ட்ரெண்ட் சோலார் இண்டஸ்ட்ரீஸ்லாம் அந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற அசம்ஷன் தான் எனக்கு இருக்குது. பட் நீங்கள் இருந்தாலும் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ட்ரெண்ட்டும் சோலார் இண்டஸ்ட்ரீஸும் பிபிஐ ரேஷியோவில் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறாங்க, 145 119. அடுத்து அதானி டிரான்ஸ்மிஷன். இதனுடைய கரண்ட் விலை 828 ரூபா. இந்த விலைக்கு பிபிஐ ரேஷியோ 111ங்க. இந்த பிபிஐ ரேஷியோ மட்டும்தான் வந்து இதுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு வாங்கிறாதீங்க. 111 பிபிஐ ரேஷியோங்கிறது ரொம்ப காஸ்ட்லி. ப்ளஸ் அதானி அவங்களுடைய இமேஜ் வந்து கொஞ்சம் பொலிட்டிக்கலி இன்ஃப்ளூயன்ஸ்ட் அப்படிங்கிறதுனால நான் பர்சனலாகவே இந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். நீங்கள் வந்து ஃபர்தராக அனலைஸ் பண்ணணுன்னா அனலைஸ் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஸ்டாக்கு மேக்ஸ் ஹெல்த் கேர் இன்ஸ்டிடியூட். இந்த ஸ்டாக்கை நிறையா ஸ்மால் கேப் மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கிறாங்க. நல்ல விலையில் பிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டாக்கினுடைய கரண்ட் விலை 1213 ரூபாங்க. 1213 ரூபாய்க்கு 109.7 பிபிஐ ரேஷியோவில் இருக்கிறாங்க. ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்து 12.6. ஸோ ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறாங்க. இப்போது இந்த ஸ்டாக்கை பிபிஐ ரேஷியோ காஸ்ட்லியாக இருக்குது. அதே சமயம் இதே செக்டரில் உள்ள டாப் கம்பெனிஸுடைய பிபிஐ ரேஷியோ, இண்டஸ்ட்ரி பிபிஐ ரேஷியோ, இந்த மாதிரி பேராமீட்டரையும் நீங்கள் அனலைஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு இன்னும் ஃபர்தர் கிளாரிட்டி கிடைக்கும். சரிங்களா? அடுத்து சிஜி பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல், முருகப்பா குரூப்ஸுடைய சூப்பரான கம்பெனி. ஆனால் 688 ரூபா கரண்ட் விலையில் இருக்கிறாங்க. பிபிஐ ரேஷியோ 108 ரூபாங்க. 108 ரூபான்னு சொல்லிட்டேன்னா 108.2. சரிங்களா? ஸோ எவ்வளோ காஸ்ட்லின்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ப்ரைஸ் டு புக்கும் 27 அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. நண்பர்களே, நம்ம எதிர்பார்க்குற பிபிஐ ரேஷியோ 20, ப்ரைஸ் டு புக்கு 1 2 அந்த மாதிரி ரேஞ்சில் எதிர்பார்க்குறோம். நம்ம பேசின ஸ்டாக்ஸில் நிறைய ஸ்டாக்ஸு நல்ல ஸ்டாக்ஸு, பல ஸ்டாக்ஸ் வந்து சில ஸ்டாக்ஸ் வந்து ஆவரேஜ் ஸ்டாக்கு, சில ஸ்டாக்கு நல்ல இல்லாத ஸ்டாக்ஸும் இருக்குதுன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ வேல்யூவேஷன் காஸ்ட்லியாக இருக்குது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இது மூலமாக நீங்கள் வந்து தவறுகளை குறைத்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அடுத்த ஸ்டாக்கு அவென்யூ சூப்பர் மார்ட்ஸு. எப்பொழுதுமே ஹைபியிலே ட்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. ஹை வேல்யூவில் வாங்கி இப்போ சில வருஷங்களாக வந்து ஒரே ப்ரைஸ்லே கிடக்குது. இப்போவும் வந்து இதை வாங்கலாமான்னு பல பேர் கேட்குறீங்க. இன்றைக்கி கரண்ட் விலை வந்து 4298 ரூபாய் 70 காசு. 4298 ரூபாய்க்கு பிபிஐ ரேஷியோ 103 நண்பர்களே. இவ்வளவு பிபிஐ ரேஷியோ கொடுத்து வாங்கணும்னு பார்த்துக்கோங்க. ப்ரைஸ் டு புக்கு 13 இருக்குது. அதானி கிரீன் எனர்ஜி 948 ரூபா. அதானி ஸ்டாக்கு நான் முன்னாடி சொன்ன அதே விஷயந்தான். பிபிஐ ரேஷியோ 96.8, ப்ரைஸ் டு புக்கு 12.4. எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அடுத்த ஸ்டாக்கு டாட்டாவினுடைய டைட்டன்.
3517 ரூபா விலை. இந்த விலைக்கு பிபிஐ ரேஷியோ 93.6, செம்ம காஸ்ட்லி. அடுத்து வந்து ஸ்ரீ சிமெண்ட்டு 28,887 ரூபாங்கிறது இப்போ விலை. இந்த விலைக்கு பிபிஐ ரேஷியோ 92.7, ப்ரைஸ் டு புக்கு 4.8. அடுத்து ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ். இந்த பங்கை நான் வச்சிருக்கிற நண்பர்களே, முன்னாடியே வாங்கிட்டேன். 700 ரூபாய்க்கு கொஞ்சம் கம்மியாக வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஆனால் 779 ரூபா இப்போ கரண்ட் ப்ரைஸு. இந்த விலைக்கு பிபிஐ ரேஷியோ 92.7, ப்ரைஸ் டு புக்கு 10.7. இன்சூரன்ஸ் செக்டரில் உள்ள கம்பெனிகள் எல்லாமே வந்து பயங்கரமாக இந்த மாதிரி ப்ரைஸ் டு புக்கில் இந்த மாதிரி பிபிஐ ரேஷியோவில் தான் இருக்கிறாங்க. இதனுடைய விலை பல வருஷமாக கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு. அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்போசர் எடுத்துக்கிறேன்னு வாங்கினேன். இன்னமும் அதே விலையில் தான் வந்து மாட்டிகிட்டு இருக்கிறேங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸும் காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஆனால் ப்ரைஸும் ரொம்ப வருஷமாக கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு, பார்த்துக்கோங்க. பிஎஸ்சி அடுத்த ஸ்டாக்கு. பிஎஸ்சியினுடைய கரண்ட் விலை 2688 ரூபா. இந்த விலைக்கு பிபிஐ ரேஷியோ 88.9, ப்ரைஸ் டு புக்கு 24.4. ஸோ நம்ம இது வரைக்கும் பேசின ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஓவர் வேல்யூட் ஸ்டாக்ஸ் நண்பர்களே. அதாவது என்னென்னா, ரொம்ப அதிகமான விலையில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறாங்க. இந்த ஸ்டாக்கெல்லாம் நீங்கள் வச்சுருக்கிறீங்களா அல்லது வாங்க நினைக்கிறீங்களா, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு வார்னிங் சமிக்கை கொடுத்து இந்த வீடியோ பதிவை முடிக்கிறேன். இன்னமும் வந்து ஓவர் வேல்யூட் ஸ்டாக்ஸ் வந்து நிறையா வந்து இருக்குது. அதனுடைய லிஸ்ட்டு வந்து அடுத்தடுத்து வீடியோவில் வருங்க. இதே ஓவர் வேல்யூட் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற டைட்டிலில் தான் வரும். வேறு வேறு கலர் இருக்கும் தம்ப்நெயில்ல. அதை பார்த்து நீங்கள் அந்த வீடியோவையும் பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டாக்ஸ் பேரும் உங்களுக்கு தெரிய வரும்.